ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காரைக்குடியின் மனம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய வெனஸ்டே மெனு என்னென்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். அதுலேயும் சீ ஃபுட்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ஃபிஷ் ஆர் ப்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெனஸ்டே நான் பண்ண மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஃபிஷ்ஷை வந்துட்டு கழுவி இந்த மாதிரி மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஃபிஷ் குழம்பு வந்து நிறைய பேருக்கு தண்ணியாக இருக்குது, கெட்டியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் மீன் குழம்பு கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 6 பல் எடுத்திருக்கேன், பூண்டு வந்து ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன், தக்காளி 1, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 கருவேப்பிலை, கொஞ்சம் அளவு கருவேப்பிலை போட்டுட்டு, கொஞ்சம் 2-3 பூண்டு பல் இதுலேயும் போட்டுட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். புளி வந்து 2 லெமன் சைஸ் அளவு நான் போட்டுட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம மசாலா தூள்லாம் இதிலையே போட்டுக்கலாம். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன், ஏன்னா நான் கம்மியான குவான்டிட்டி தான் செய்கிறேன் குழம்பு. 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். அது எந்த ஸ்பூனில் நீங்கள் போட்டிங்கனாலும். ஸோ 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம மிக்சியில் இதை அடித்து எடுத்துக்கலாம். நம்ம தாளிச்சிடலாம். ஸோ நான் ஒரு வாணலியில் வந்துட்டு ஆயில் கொஞ்சம் நிறையாவே வேணும் மீன் குழம்புக்கு. ஸோ வெந்தயமும் சோம்பு பொரிய விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துருங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து புளியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா நான் புளியை வந்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிச்சுட்டு வரும்போது நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது குழம்பு. மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் மீன் குழம்பு ஈஸியாக கிடச்சிரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, மீன் குழம்பு வந்துட்டு தண்ணியாக இருக்குது, என்ன பண்ணுறது? அதுக்கு வந்து நம்ம புளி கரைக்கிறதுல தான் இருக்குது மீன் குழம்புக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க, ஈஸியாக பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கரண்டியில் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது நம்மளுக்கு திக்கான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஃபிஷ் அவியல்னு ஒன்று பண்ணேன். அது வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுவேன், மாமிஸ் லவ் கிச்சன். அவங்களோடதில் நான் வந்து பார்த்தேன். அந்த ஃபிஷ் அவியல் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ மாமிஸ் லவ் கிச்சன். அவியல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதோட 2 டைம் நான் செஞ்சுட்டேன். இது மீன் குழம்பு இன்னொரு ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபியும் சேனலில் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய வெனஸ்டே மெனு. உங்களுக்கு வந்து ஃபிஷ் அவியலோட ரெசிபி எப்படின்னு தெரியணுன்னா நான் அவங்க சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையோடதும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.